16வது அதிகாரம் 16 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே வாசித்த இந்த வசனத்தை நிமித்தம் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஞான விருதம் உள்ளாங்கபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்தி அடுத்து எங்கள் கண்களை திறந்தரலும், செவிகளை திறந்தரலும், எங்கள் இருதயங்களை திறந்தரலாம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையில் பலப்பட உதவி செய். அடிமை மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. உடைய அற்புத கரம் இடைப்படட்டும். ஆசீர்வாதமான கரங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராயிருப்பாராக. இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்றவரை விரும்பினால் என்ன பண்ணணுமா? தன்னைத்தானே அவன் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். நல்லவராக இருப்பாராக. இந்த இடத்துல வந்திருக்க நாம் எல்லாருமே இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம். நாம் இயேசுவை ரசிக்க வரவில்லை, இயேசுவை ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம். இயேசுவை ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்னா, ஆமாம், இப்போ அநேக யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஒருத்தரை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணணும். ஆனாலே எனக்கு நிறைய பேர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மள யாரும் அவங்களே ஃபாலோன்னு கொடுத்தா தான் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ அப்படிலாம் வந்துடுச்சு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய குட்டு உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படிதானமா? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்க என்ன ஃபோட்டோ போடுறாங்க, என்ன என்ன வேற என்ன போஸ்ட் போடுறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்மளை லாக் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே நிறைய பேரோட அக்கௌண்ட் நம்மளை லாக்கில் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது எங்களுக்கு வேற இடத்துல இருந்து வரணும், உங்களுக்கு தெரியல. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போது அவங்கள ஃபாலோ பண்ணும் பொழுது தான் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பாட்டு போடுறாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எப்படிலாம் ஸ்டில்லு போடுறாங்க, அதெல்லாம் தெரியுது. சரி, நான் அந்த பக்கம் போக விரும்பல. அப்போ இப்போ நம்ம இயேசுவை பின்பற்ற என்ன பண்ணியிருக்கிறோம்? உள்ளே வந்திருக்கிறோம், சபைக்குள்ளே. யாரை பின்பற்ற வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசுவை பின்பற்ற சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். we follow Jesus. ஆமென். வேற எந்த மனிதனும் நம்ம சபைக்குள்ளே ஃபாலோ பண்ண வரல, நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறேன்னா, நம்மை வெறுத்தால் மட்டுமே இந்த சிலுவையை நாம் எடுக்க முடியும். ஆமென். சிலுவையை எடுக்க முடியாதவன் கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியாது. சிலுவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை ஒருவன் வெறுக்காத வரையிலும் இயேசுவை அவர்கள் பின்பற்ற முடியாது. ரசிக்கலாம், ஆமென், பாடலாம், ஆராதிக்கலாம், அல்லேலூயா, லிசன் பண்ணலாம், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அநேகர் ஆண்டவருக்கு ரசிகராக இருக்கிறீங்க. இயேசுக்கு ரசிகர் தேவையில்லை. ஆமென். இயேசுவை ஃபாலோ பண்ற ஆள் தான் வேணும். அல்லேலூயா. ரசிகர் கடைசி வரைக்கும் ரசிக்கும் இல்லையா? நம்ம பார்க்குறோம் வெளியே உலகத்தில் ரசிகர் என்ன பண்ணுறான்? கட்ட விட்டு மேலே ஏறுறான், பாலை ஊற்றுறான், கீழே விழுறான், காலை உடைக்கிறான், மண்டையை உடைக்கிறான், பின்னாடி போகிறான், பைக்கில் வந்து சாவுறான், ஃபாலோ பண்ணுறான், தான் உயிரையும் கொடுக்குறான், எவ்வளோ பெரிய கட் அவுட் வந்தாலும் ஏறுறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான்? வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறான். அல்லேலூயா. அப்போ இயேசுவை நாம் இந்த இடத்துல ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோமே தவிர ரசிக்க வரல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ அந்த சிலுவையை எடுக்காதவன் அவரை பின்பற்ற முடியாது. சிலுவைன்னு நமக்கு நல்லா தெரியும். சிலுவைனா என்ன? பாடு, துன்பம், மரணம், நெருக்கம், அவமானம், இதுதான் சிலுவை. ஆசீர்வாதம் அது இருக்கு, ஆனா ஆசீர்வாதம் இல்லாமல் சிலுவை கிடையாது. இயேசு சிலுவை சுமந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குது. அப்ப நாம்
இப்படிப்பட்ட வழியிலே தான் சிலுவை நெருங்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஒதுக்கி தள்ளப்படுதல், சுய வெறுப்பு, இவைகளில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். இதுல விதிவிலக்கே கிடையாது. எல்லாம் நடைபெறும் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு பாட்டில் நான் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா என்னால சிலுவை சுமக்க முடியாது. நம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு முன்னாடி போனவர் எப்படி நடந்தார் நமக்கு தெரியும். நம்ம ஃபாலோ பண்ற ஜீசஸ் எப்படி இருந்தாரு? நெருக்கம், பாடுகள், அவமானம், துக்கம் எல்லாவற்றும் நெருக்கப்படுது அந்த சிலுவை எடுத்து போய் முடிச்சார். அல்லேலூயா. அப்ப நாம இயேசுவை ஃபாலோ பண்ற நாம எப்படி இருக்கணும்? இந்த வழியில தான் போய் ஆகணும். இதுல விதிவிலக்கு யாருக்குமே கிடையாது. அதனாலதான் சிலுவையை சுமக்காதவன் தன் சீசனா இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப விசுவாசிகள் என்ற நிலையில் இருக்கிற நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை என்ன பண்ணணும்? பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டுமே ஆனால் நம்மை நாம் வெறுக்கணும். ஆமென். நம்மை நாம் வெறுக்கணும். இதுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். ஆமென். நம்மை நாம் வெறுக்காத வரையிலும் சிலுவையை நாம் எடுக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அநேக ஆசை இருக்கலாம், அநேக ஒரு எதிர்கால கனவு இருக்கலாம், எல்லாம் வச்சுக்கங்க, தப்பு கிடையாது. ஆமென். ஆனா அதை காட்டிலும் இயேசுவுக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எனக்காக எதை இழக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. பாருங்க, யாதொருவன் இடத்துல வந்து பேசுகிட்ட நம்ம வந்துட்டோம். தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் தேவையில்லை, இயேசு மட்டும் போதும்னு அர்த்தம். அப்படியா? அப்படியா? சொல்லுங்க. நமக்கு யாரும் தேவையில்லையா? பொய்யான அன்புகளுக்கு மத்தியிலே மெய்யான அன்பு தேவை. ஆமென். இந்த உறவுகள் எல்லாம் சம்திங் டிபெண்டிங். கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் உறவினர் எல்லாமே ஏதோ ஒரு டிபெண்டிங்ல இருக்கும் கடைசி வரைக்கும். ஆமென். அப்ப இந்த இவர்களை காட்டிலும் அதிகமான நேசம் ஆண்டவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் டிசிப்ளின் கொடுத்திருக்காரு. குடும்பம், இயேசு, குடும்பம், சபை, இப்படிதான் ஆண்டவர் நமக்கு டிபெண்டிங் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகமா நேசிக்கணும். ஆனா நீங்க அதுக்கு மேல எதை நேசிச்சாலும் அங்கதான் கை வரும். நீங்க எப்ப இயேசுக்கு மேல உங்களுடைய பொருளை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய காரியங்களை நேசிக்கும் பொழுது அது பொய்யான அன்பா மாறுமே தவிர மெய்யான அன்பா வராது. இயேசு மேல மெய்யான அன்பு நீ வைக்கணும்னு பிரியப்பட்டுட்ட அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேல தூக்கிட்டு போய் இயேசுவை வை. ஆமென். அதுதான் உண்மையான தெய்வீக அன்பு. அதான் ஆண்டவர் சொன்னா இதெல்லாம் இருக்கணும், தன் ஜீவனை என்ன பண்ணணுமா? ஆமென். தன் ஜீவனையும் வெறுக்கணும். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விடுகிறேன் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, எனக்கென்று நேசிக்கிற அன்பே மெய்யான அன்பு. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட அன்புடையவர்கள் இயேசுவை பின்பற்ற வர வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். அப்ப சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி செல்லாத மனிதன் அவனுடையவன் அல்ல. ஆமென். அப்ப நாம வெறுக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. நிறைய வேதத்தில் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக காரியத்தை நம்ம வெறுக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. வாசிங்க தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து ஆமென். போதும், படிச்சு முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. பேப்பர் சவுண்டு மட்டும் காதல் அதிகமா கேக்குது. ஓகே, போதும், எல்லாம் கவனிங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப என்னவா? அவபக்தியையும் லௌகிக இச்சை என்ன பண்ணணும்?
வெறுக்கணும். அவபக்தினா என்ன? அவபக்தினா என்ன? அவபக்தினா என்ன சொல்லுங்க பாப்போம். கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷன், ரைட்? என்னப்பா அவபக்தினா என்னப்பா? தம்பி இப்படி வந்துருச்சார்ல, ஏன் மறைஞ்சு உட்காந்துக்கிற? எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது அவபக்தினா பிரிந்திருக்கிற நிலை. தேவனை விட்டு, சபையில நீங்க இருக்கிறீங்க, ஆனா தேவனை விட்டு தூரமா இருக்கிறீங்க. ஆமென். அவபக்தினா என்ன? தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலை, தேவனோடு உறவாடாத நிலை, தேவனோடு வாழாத நிலை. ஆமென். இதை நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? வெறுக்க வேண்டும். இரண்டாவது, பாவத்திலே நிலைத்திருக்கிற நிலை. அதாவது பாவத்தில் விழுவது இயல்பு. ஒரு மனுஷன், அதாவது இந்த ஃப்ளஷ் எப்பயுமே என்ன பண்ணும்? அதான் சொல்ல, இந்த ஃப்ளஷ் ரொம்ப டேஞ்சர். இது எப்பயாவது பாவத்தை நோக்கி போகும். அதனால தான் ஆவில அதிகமாக இருக்கும்போது தான் அந்த மாம்சத்தை அடக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல பாவத்தில் விழுறீங்க, ஆனா உடனே எழுந்திருக்கணும். பாவத்திலே நிலைத்திருக்கிறீங்க பாருங்க, அது அவபக்தி. ஆமென். நம்ம இடத்துல பாவத்தில் விழுந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வரதான் பாப்பாரே தவிர குற்ற மனசாட்சியை கொடுக்க மாட்டார். அதிலே இருந்துரு, அதிலே இருந்துருன்னு ஒரு குத்துதல் உள்ள வரும், உடனே வெளியே வரணும் பாவத்துல இருந்து. நீங்க அதிலேயே நிலைத்திருக்கிறீங்கன்னா அது அவபக்தி. ஆமென். குருட்டாட்டமான பக்தியா இருக்கக்கூடாது. இந்த உலக மனுஷன் பண்ற போல குருட்டாட்ட பக்தி நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளது தெய்வீக பக்தி. அல்லேலூயா. இந்த அவபக்தி என்பது என்ன? தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலை, தேவ உறவிலிருந்து பிரிந்திருக்கிற நிலை. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. இரண்டாவது, பாவத்திலே விழுவது இல்ல, பாவத்திலே நிலைத்திருப்பது அவபக்தி. தாவீது விழுந்தான், உடனே எழுந்துட்டான். ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்வை கொடுப்பான். நீ பாவம் செஞ்சுட்ட, நீ குற்றம் செஞ்சுட்ட, நீ எல்லாம் போகக்கூடாது, நீ எல்லாம் வரக்கூடாது, நீ எல்லாம் அங்க நிக்க கூடாது, நீ எல்லாம் அங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களை தான் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது உன்னை அங்கேயே வச்சிருக்கணும்னு விரும்புறான். ஆமென். அப்படி அல்ல, அது அவபக்தி. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்கள் பாவங்களை உடனே விட்டு என்ன பண்ணணும்? எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. காயப்படுத்துகிற மனநிலை. அவபக்தினா என்ன? காயப்படுத்துகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை காயப்படுத்துகிற மனநிலை என்ன? எப்படிப்பட்டது? அவபக்திக்குரியது. சக மனுஷனை, அது உங்கள் குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். ஆமென். ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை நீங்கள் காயப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. காயம் கட்டுகிற பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? அவபக்தி. தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நீங்கள் இதெல்லாம் வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலையை வெறுக்கணும். அல்லேலூயா. பாவத்திலே நிலைத்திருக்கிற நிலையை வெறுக்கணும். காயப்படுத்துற மனநிலை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். லௌகிக இச்சை அப்படி என்ன? லௌகிக இச்சைன்னா வேதம் சொல்லுகிறதுக்கு அகென்ஸ்டா பண்ணா அது லௌகிக இச்சை. ஆமென். வேதத்தின் மனநிலைமைக்கு எதிரானது. அல்லேலூயா. வேதம் சொல்லாததை, வேதம் குறிக்காததை நாமே செய்து கொண்டு சரி என்று சொல்லக்கூடாது. இது லௌகிக இச்சைக்குரியான காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லலாம், ஆசை இருக்கலாம், ஆனா ஆமா பணம் தேவை, ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும். ஆமா, இதுதான் இந்த வேதத்துக்கு முரண்பட்டு நான் செய்யறது எல்லாமே எதுதான்? லௌகீகம். ஆமென். வேதத்துக்கு புறனாய் செய்யற எல்லாமே லௌகீக இச்சை. இதை நீங்கள் வெறுத்தாக வேண்டும். அல்லேலூயா. வேதாகம ஒழுக்க நெருக்கி எதிர்பட்டு நடக்க கூடாது. இப்ப நம்மளுக்கு சர்ச்சில் இந்த பைபிள் சாம்பியன் வரும், ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்த வாரம் தான் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு பைபிள் சாம்பியன் இந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க, பைபிள் கிஸ் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க, எங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க, வேதாகமத்தின் ஒழுக்க நெறியின்படி இதை நடத்துங்க. ஏன்? விசுவாசிக்கு சொல்றாதீங்க, லெட்டருக்கு கொடுத்து அனுப்பிச்சு வீட்டுக்கு போகும்போது கொடுத்து அனுப்பிச்சாலும் உங்களுக்கு புரியாது. அவங்க அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க கண்டுபிடிக்கல எக்ஸாம் வந்துடும். ஆமென். நம்ம டேலண்ட் நம்மளுக்கு மேல அவங்க டேலண்ட். அல்லேலூயா. அப்போ அதை போட்டு அனுப்புவாங்க. எங்களுக்கு பாஸ்டர் தனியாக லெட்டர் வரும், நீங்கள் வேதாகம ஒழுக்க நெறியுடன் இந்த எக்ஸாம் நடத்துங்க. ஆமென். நம்மளை நம்பி அனுப்புறாங்க. அந்த பாஸ்டர் இப்போ எங்களை நம்பி அனுப்புறாங்க, இத்தனை விசுவாசம் எழுத வைக்கிறீங்க, நீங்க உண்மையா எழுத வைங்க. அல்லேலூயா. நீ 10 எடுத்தாலும் சரி, 5 எடுத்தாலும் சரி, 15 எடுத்தாலும் சரி, உண்மையா எழுதினா போதும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஒழுக்க நெறிக்கு எதிர்பட்டு நடக்கும் பொழுது அது லௌகீகமா மாறுது. ஆமென். இப்படிப்பட்ட லௌகிக இச்சையை நாம் வெறுக்காவிட்டால் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது.
அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல? நம்ம இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம இயேசுவை பின்பற்றவில்லை என்று அர்த்தம். நீ ரசிக்கிறதை தவிர என்ன பண்ண முடியல? ஃபாலோ பண்ண முடியல. தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற நிலையில இயேசு என்ன பண்ண முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. பாவத்தை நிலைத்திருந்தா இயேசுவை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு மனுஷனை காயப்படுத்துற மனநிலைமை உனக்கு இருந்தா இயேசுவை ஃபாலோ பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வேதாகம ஒழுக்க நெறிக்கு எதிர்பட்டு நடந்தால் என்ன பண்ண முடியாது? இயேசுவை. ஆமா, 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை ஆமென் ஆமென். அல்லேலூயா. வெட்கமான அந்தரங்க காரியங்கள், அதாவது மனுஷன் பாவம் செய்வது மனுஷனுக்கு இயல்பா இருக்கிறது. ஆனால் பாவத்தை மறைப்பது வெட்கமான அந்தரங்க காரியம். உங்கள் வேதம் சொல்றது பாவத்தை என்ன பண்ணாதீங்க? மறைக்காதீங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப பாவத்தை நீங்கள் மறைத்து வைத்திருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட கிரியைக்கு உட்படுகிறீர்கள். யாருக்கும் உங்க மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு, பாவத்தை என்ன பண்ணாத? மறைக்காத. மறைத்து 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 பெருசா என்ன பண்ணும்? கொண்டு வந்து பெருசா வைக்கும். அல்லேலூயா. பாவத்தை என்ன பண்ணாதீங்க? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சமூகத்துல விட்டு விடணும். மறைப்பதனால் ஒரு பலனுமே இல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பாவத்தை அறிக்கை செய்யல அப்படின்னா ஒரு பலனும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. அப்ப தேவனை ஆண்டவரை ஃபாலோ பண்ண வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில நீங்கள் அந்தரங்கமான கிரியைகளுக்கு உட்படக்கூடாது. ஆமென். அதை நீங்கள் மறைத்து வைத்தால் அதன் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். விட்டு விட்டாலும் அதன் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்திரமாய் நடவாமல். ஆமென். தந்திரமா நடமா எப்படி பண்ணணுமா? இன்னைக்கு தந்திரமாய் வேத வசனத்தை என்ன பண்றாங்க? புரட்டுகிறார்கள். ஆமென். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமலும். ஆமென். அப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்க? வேத வசனத்தை புரட்டுறாங்க. அந்த புரட்டுவதும் தவறு, புரட்டுவதை நீங்கள் கேட்பதும் தவறு. ஆமென். என்ன? வேத வசனத்தை புரட்டுவதும் தவறு, அந்த புரட்டுவதில் நீங்க போய் காது போடுறீங்க பாருங்க, அதுவும் தவறு. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப தவறான உபதேசத்தை கேட்பதும் நம்ம வாழ்க்கையிலே தேவனை பின்பற்ற விடாதபடி தடுக்கும். அல்லேலூயா. என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனா அதர் அடியில் நீங்க விழுந்துருவீங்க. அல்லேலூயா. அதோட என்ன அர்த்தம்? இப்ப ஜனங்கள் விரும்புவதை கொடுக்கிறது தான் அந்த இடம். இப்போ ஒரு ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல் அடையார் ஆனந்த பவன் போறீங்க, அங்க என்ன இருக்கும்? எத்தனை ஐட்டம் இருக்கும்? எத்தனை ஐட்டம் இருக்கும்? போனா தானே தெரியும் அப்படின்றீங்களா? சரி, கையேந்தி பவன் போறோம், தள்ளு வண்டிக்கு போறோம், எத்தனை ஐட்டம் இருக்கும்? நம்ம அங்கேயே போயிடுவோம். நம்மளுக்கு அதான் கரெக்ட். ஆமா, நம்மளுக்கு தேவையான தான் தள்ளு வண்டி. ரைட்டு. இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல். ஆமென். இல்ல வானா விட்டுருங்க, வானா ரொம்ப கலக்குது. சரி, இப்போ அவனை சொல்லு, தோசை மட்டும் தாங்க இருக்குது, நீங்க விரும்புத என்ன பண்ண கொடுக்க முடியாது, தோசை மட்டும் சாப்பிட்டு போவாங்க. யாருன்னா போவாங்களா? இட்லி மட்டும் தாங்க இருக்குது, இட்லி தான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க போங்கண்ணா. பொங்கல் மட்டும் தான் இருக்குது, இஷ்டம் இருந்தா சாப்பிட்டு போங்கண்ணா. அது என்ன அர்த்தம்? நான் என்ன வேணா எடுக்கலாம், நான் சூஸ் பண்ணலாம். இதுதான் வேதத்தை புரட்டுகிறது. உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உள்ளே வச்சுக்கிறது. ஆமென். ஜனங்கள் விரும்புறத இன்னைக்கு இந்த இடத்துல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்? நீங்க விரும்புறதெல்லாம் செய்யறாங்க. ஆமென். ஆடுறாங்க, பாடுறாங்க, கூத்தடையும் கும்மாளம் பண்ணி என்ன பண்ணாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க விரும்புறதெல்லாம் செய்யறாங்க. அல்லேலூயா. இதுதான் இந்த இடத்துல தான் கூட்டமா அதிகமா இருக்கும். ஆனா வேத வசனம் அப்படி கிடையாது. நீ விரும்பினதை கொடுக்காது, அவர் கொடுக்கறத நீ எடுக்கணும். ஆமென்.
விளங்குதா? இதுதான் வேத புரட்டு. ஜனங்கள் விரும்புறத கொடுக்கிறது வேலை இல்ல. ஆமென். கண்ணை மூடி ஜெபம் பண்ணி உனக்கு ரெட் கலர் கார் ஆண்டவர் காட்டுறார். உனக்கு ரெட் கலர்ல கார் வேணா ஷோரூமுக்கு போ, ரெட் கலர்ல கார் புக் பண்ணு, வீட்டுல வந்து நிக்கும். அதெல்லாம் ரெட் கலர் தான் காட்டுவாரா, வெள்ளை கலர் காட்ட மாட்டாரா? இங்கதான் ஜனங்க போகுது, அப்பா ரெட் கலர் கார் மனுஷன் அப்படியே சொல்லிட்டார். இங்கதானே கூட்டம் போகுது. அல்லேலூயா. உனக்கு வீடு எழும்பி வர்றத கத்தர் அப்படியே காட்டுறார். அப்படியே 2 மாடி வருது, ஒரு மாடி எழுதி குத்துரு, அதுக்கு தான் சொல்றாப்புல. அப்ப இங்கதானே கூட்டம் போகுது. அங்க ஒரு எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் நீ விரும்புறதெல்லாம் கொடுப்பாங்க, நீ விரும்புறத பேசுவாங்க, நீ விரும்புறத அவங்க செய்வாங்க. ஆமென். ஜனங்கள் விரும்புறத கொடுக்கிற இடம் தான் அது. அது ஒரு ஹோட்டல். நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். போய் வடை கேட்டா வடை கொடுப்பாங்க, சட்னி கேட்டா எக்ஸ்ட்ரா சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் கேட்டா சாம்பார் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க அப்படி கிடையாது. இட்லி தான், சட்னி கூட கொடுக்க மாட்டேன், சக்கரை தொட்டு போ. இது பிடிக்காது நிறைய பேருக்கு. என்னங்க இப்பெல்லாம் கொடுத்தா அப்படிதான் கொடுப்போம். ஆமென். நீ விரும்புறதெல்லாம் செய்யறதுக்கு இது இடம் கிடையாது. நீ என்ன வேணா செய்யலான்ற இடம் இது கிடையாது. அவர் நமக்கு என்ன இட்லி கொடுத்தாரோ இட்லி தான் சாப்பிடணும். இந்த வாரம் இட்லியா இட்லி தான், அடுத்த வாரம் தோசையா தோசை தான், வடகிட கம்முன்னு போ. இங்க என்ன அந்த ஸ்பெஷல் கேட்டுனுக்குறது? ஆமென். நான் விரும்புறது ஆண்டவர் பேசல, நீ விரும்புறது பேச அவங்க கூட்டினார உள்ள ஆண்டவர் இங்க வேணா. அப்போ இதெல்லாம் என்னது? வேத வசனத்தை புரட்டுகிறது, சத்தியத்துக்கு எதிர்பட்டு நிற்கிறது. அல்லேலூயா. இப்ப எல்லாமே ஹைப்பர்ல போகுது. ஹைப்பர் எல்லாமே ஆபத்து. ஹைப்பர் கிரேஸ் கடைசியில ப்ராப்ளத்துல வந்து நிற்கும். ஆமென். நீங்க எல்லாமே ஆசீர்வாதம் ஹைப்பர் தான். அங்க போனா ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாங்க. போ, இயேசுவோட உங்களை ஆசீர்வதிக்க ஆள் இருக்குது. என்னங்க, இயேசுவோட உங்களை யாரும் ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க? அல்லேலூயா. அப்ப அந்த ஹைப்பர் எல்லாமே ஆபத்து. ஹைப்பர் கிரேஸ், ஹைப்பர் வர்ஷிப் எல்லாம் பாடு 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 அனுபவியா. பாடுகிட்டா இருக்கிற கடைசி வரைக்கும். பாட யார் அனுபவிக்கிறது? பாட வச்சா உன்னை படுக்க வச்சிருது. கடைசியில அங்கேயே வந்து பாட்டு தான். கடைசி வரைக்கும் அவனை பாட வைக்கணும். பாட அனுபவிக்கவே கூடாது அவன். இதைத்தான் நீங்களும் விரும்புகிறீர்கள், அது இங்க நடக்காது. ஆமென். உங்க பாட்சா இங்க பலிக்காது. ஆமென். இங்க பாட அனுபவிக்க தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் ஜனங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க. பெரிய கட்டடத்தை விரும்புறாங்க. நீங்க ஜமாத்து இந்த வந்து பைபிள் காலேஜில் வந்து இது ஒரு லெசனா கூட்டிட்டு போவாங்க. அந்த ஜமாத்துக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்டோ அவங்க ஆட்கள்லாம், ஏன்னா அது போய் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க ஜமாத்து பைபிள் காலேஜோ ஜமாத்து கூட்டிட்டு போவாங்க. அங்கே உள்ள உட்கார வைப்பாங்க. அந்த இமாம் வருவார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லுவார், ஏங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லிங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், வரும்போது செருப்பு கட்டிட்டு தான் உள்ளே வரணும், இங்கே இப்படி தான் பண்ணுவோம், இதுதான் செய்வோம். அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது அகேன்ஸ்டாக பண்ணால் ஜமாத்துலேருந்து வெளியே எடுத்துருவான். அது அவனுக்கு அசிங்கம். கேட்டு பாருங்களேன். நம்மளுக்கு இந்த சர்ச்சை விட்டா அடுத்த சர்ச்சு அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கணும். இன்னும் இவ்வளோ தூரம் அவன் திருப்பதி போவ ஆசையா ஓடுறான், செருப்பு கூட போடாம ஓடுறான். நீ இங்கிருந்து இங்க நண்டு வரத்துக்கு 5 மாடி இறங்கணும், அங்க 2 மாடி ஏறணும் இல்ல? அவன் திருப்பதி கேட்டு பாருங்க, போகும்போது சந்தோஷமா போறான். திருவண்ணாமலை கேட்டு பாருங்க, சந்தோஷமா போய் நிக்கிறான். பக்கமாக்குது. நம்மளுக்கு தான் பக்கம். எங்க கிடைக்கும் முதல்ல இடம்? இப்பயே சொல்லிடுற, இடம் எங்க இருக்குன்னு தெரியாது. நீ லாங்கா இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வீட்லயே உட்காந்து வீட்லயே ஆரம்பிச்சுக்கோ. ஆமென். அப்ப பாருங்க அவன் மனநிலைமை எப்படி இருக்குது. எங்க போனாலும் போறான், எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நமக்கு தான் பிரச்சனை. ஒரு தெருவு தள்ளனா அந்த தெருவுக்கா போனீங்க, ஏன் நீ வேணா வீட்டை எழுதி கொடு வந்து இங்க வாங்குறதுக்கு. நீ செய்யவும் மாட்ட, செஞ்ச இடத்துக்கு வரவும் மாட்ட. ஆமென். அப்ப இதெல்லாம் என்னது? நான் வெறுக்கணும் இதெல்லாம். ஆமென். அவன் வெறுத்து தாங்க போறான். அவ்வளவு தூரம் இருந்தாலும் சந்தோஷமா ஓடுறாங்க. நமக்கு நான் சொல்றேன், பெரும்பாக்க ஜனம் வாக்கியம் பெற்ற ஜனமாகுது இந்த பெரும்பாக்கத்துல எல்லாம். போய் பார்த்துருக்கீங்களா சபையில எல்லாம்? இங்க நிறைய ஆட்கள் பாருங்க அப்படிதான். அவன் கண்டிக்க மாட்டான் பாருங்க. அந்த கூலியால் அவன் என்ன பண்ண மாட்டாப்ல, அவருக்கு நீ உட்காந்த போத சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை கத்து கொடு. வசனத்துக்கு முன்னாடி ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் இல்லாத கிறிஸ்தவம் கிடையாது. ஆமென்.
அப்ப என்ன வெறுக்கலன்னா என்ன பண்ண முடியாது? இயேசுவை ஃபாலோ பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க, இயேசு உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டார் இதை விட்டுருப்பா இதை விட்டுருப்பான்னு சொல்ல மாட்டார். நீ வாலண்டியர் ஆக்ட் பண்ணணும். நீ வாலண்டியரா கர்த்தருக்கு கொடுக்கணும். கொண்டு வந்து வேண்டாம் எனக்கு இது. இன்னைக்கு எல்லாம் விரும்புறாங்க, இயேசு சொன்னா என்ன பண்ணிடுறேன், இதை விட்டுடுறேன். உனக்கு தெரியுதா தப்புன்னு? இதை இயேசு வேற சொல்லணுமா உனக்கு? என்னங்க, அதுக்கு தானே சபையை வச்சிருக்கிறார், பாஸ்டர் வச்சிருக்கார் சொல்றதுக்கு. இதுக்கு இயேசு வந்து தனியா சொல்லணும், இதை விட்டுருங்க பிரதர், இதை விட்டுருங்க சிஸ்டர் சொல்ல மாட்டாருங்க. நான் வாலண்டியரா கொண்டு போய் சரண்டர் பண்ணிடணும். இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் வெறுக்கிறேன். ஆமென். இது எனக்கு வேண்டாம், நான் வெறுக்கிறேன், நீங்க தான் விடணும். இதுதான் இயேசுவை பின்பற்றுறது வழி. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒருத்தர் அப்படிதான் பிரசங்கம் பண்றார், நீ சிகரெட் பிடிக்கிறத விடாத, தண்ணி அடிக்கிறத விடாத, விபச்சாரம் பண்றதை விடாத, இயேசு சொன்னா விடு. இது தப்புன்னு தெரிந்த மூதேவி விட்டு தொலை தேவல. நீ இதை இயேசு வர சொல்லணுமா? என்னங்க சரியா தப்பா? இதை நான் தாங்க வெறுக்கணும். இயேசு கிட்ட போகும்போது இயேசு பின்பற்ற எனக்கு தெரியும் இது தப்பு. அப்ப தப்பா இருக்கிறது நான் தான் விடணும். இதை இயேசு வர சொல்லுவாரா? அல்லேலூயா. இதெல்லாம் நான் சுயமா செய்யறத வெறுக்கணும். ஆமென். அப்பதான் நான் கர்த்தரிடத்தில் நெருங்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தில் ஆமென் நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இராமல் எகிப்தின் சந்தோஷத்தை என்ன பண்ணலாம்? வெறுத்தான். தன் மேன்மை, தன் உயர்வு, எகிப்தின் மேன்மை. அல்லேலூயா. எகிப்துல வந்தா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். ஆனா அவன் என்ன பண்ணாத, என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இதை மோசே மேற்கொண்டு மேல வந்தான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஊழியம் பண்றீங்க, 4 பேருக்கு சோறு போடுறீங்க, ஒரு ஒரு இல்லாத மனுஷனுக்கு 10 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமென். இதனால நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? சொல்லுங்க. நீங்க நல்லவன் சொல்றதுனால உங்களை பரலோகம் கூட்டிட்டு போகுமா? நீங்க நல்லவன் சொல்றதுனால பரலோகம் சர்டிபிகேட் கொடுக்காது. இங்க நீங்க விசுவாசிப்பா, எங்க நல்ல விசுவாசின்னு சொல்லலாம், நீ ஒருவேளை நல்ல பாஸ்டர்னு சொல்லலாம். அதனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, கூட்டிட்டு போக மாட்டாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னா சிலுவையை சுமக்கணும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னா சிலுவையை சுமக்கணுங்க. அதுதான் மோசே செஞ்சான். தன்னுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். ஆமென். நம்ம முன்னாடி பார்த்தது துன்மார்க்கத்தனம். முன்னாடி வாசிச்சோம் இல்லையா? அவபக்தி, லௌகிக இச்சை, அந்த இதெல்லாம் என்ன தெரியுமா? துன்மார்க்கத்தனம். துன்மார்க்கத்தனத்தை வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? நீங்க துன்மார்க்கணும் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, இதுதான் துன்மார்க்கம். நம்ம அதை செய்ய மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டு அதை செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஆனா இது துன்மார்க்கம். எது? அவபக்தி, லௌகிக இச்சை, அந்தரங்க காரியம், இதெல்லாம் துன்மார்க்கம். இதெல்லாம் நீ விடணும். இதை வெறுத்து தான் இயேசுக்கு பின்னாடி போகணும். அல்லேலூயா. இரண்டாவது அநித்தியமான பாவ சந்தோஷம். 25 என்ன சொல்லுது? 24 சாரி. அப்ப தன்னுடைய மேன்மையை என்ன பண்றான்? வெறுக்கிறான். அல்லேலூயா. இயேசு ஒருத்தர் பின்தொடர்ந்து வராங்க. எல்லாம் கவனிங்க, கவனி. இயேசு ஒருத்தர் பின்தொடர்ந்து வரான். ஆண்டவரே பின்பற்ற என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணு, விபச்சாரம் பண்ணாது, வேஸ்தனம் பண்ணாது, எல்லாம் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்றா? ஆண்டவரே சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவர் சிறு வயதுக்கு நான் கடைபிடிக்கிறேன், சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேன், சின்ன வயசுல இருந்து நான் பைபிள் ரீட் பண்றேன், சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்றேன்? சண்டே ஸ்கூல் போறேன், யூத் மீட்டிங் போறேன், மென்ஸ் ஃபெலோஷிப் போறேன், உமன்ஸ் ஃபெலோஷிப் போறேன். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசையுடையவனா இருக்கிற, நீ அதை வித்து, அது ஒண்ணு, அது பிரச்சனை இல்லை அவனுக்கு.
வித்துட்டு என் சிலுவை எடுனார் ஆண்டவர். ஆமென். அப்ப இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டா பரலோகம் திறக்காது. நீ சிலுவை எடு. இயேசுவுக்காய் சிலுவை எடுத்தாதான் பரலோகம். இயேசுவை பின்பற்ற நாம அவர் என்ன செஞ்சாரோ செய்யணும். அவன் என்ன பண்ணிட்டானா? துக்கமுகமா போயிட்டாரு. ஆமென். அப்ப நீங்க நானும் நல்லவன் சொல்றதுனால பரலோகம் ஓபன் ஆகாது. சிலுவை எடுத்தா தான் பரலோகம் ஓபன் ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நல்லவங்க, என்ன இவங்க நல்லவன் சொல்றாங்க. யார் சொன்னா? என்ன இயேசுவே சொன்னார், என்ன நல்லவன் சொல்லாதன்னு சொன்னாருங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம நல்லவனா இருக்கிறது பெருசு பிரச்சனை கிடையாது. நீ ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்த 100 ரூபாய் தான் அவன் சொல்லுவான், நீங்க ரொம்ப நல்லவங்க சார்னுவான். ஆமென். தட் இஸ் நாட் a மேட்டர். பரலோகம் போகணும்னா சிலுவையை சுமக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரலோகம் போகணும்னா சிலுவையை சுமக்கணுங்க. வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணணும்? வேற எதுனா சுமந்துட்டு தெரியாதீங்க. என்ன பண்ணுங்க? இந்த வயசுலயே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஆண்டவரை. உங்க ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃபாலோப்ஸ் இருக்கா, இன்ஸ்டாவில் எத்தனை ஃபாலோப்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்ண போதில்லை உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு எத்தனை ஃபாலோ பண்ணலாம் அத்தனையும் பிரச்சனை. ஆனால் நீ இயேசுக்கு ஃபாலோவாக இருந்தீங்கன்னா நீ தப்பிச்சுக்கினேன். அதனால தான் பாருங்க, என்னோட ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 250 ஃப்ரெண்ட் லிஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஒருத்தரே அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் அக்செப்ட் பண்ணால் என் ஜீவியம் கெட்டு போயிடும். எனக்கு யார் வேணா ஃப்ரெண்ட்ஸாக வந்து உள்ள கூப்பிட்டுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு முகமுகமாக பேசுகிற டைம் வேற இல்லையா? இப்போ எல்லாமே என்னதான் மூஞ்சி புக்கில் தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஃபேஸ்புக்கு இல்லையா, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, இதில் கூட நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறான்னு பார்க்கணும். சும்மா இவன் ஃப்ரெண்டு வந்தான் அவன் ஃப்ரெண்டு வந்தான் அக்செப்ட் பண்ணு சொல்லக்கூடாது. புரியுதா? போய் சொல்லிங்க பாஸ். நான் வேணா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபேஸ்புக்கில் 250 ஃப்ரெண்ட் லிஸ்ட் பெண்டிங்கில் இருக்கும். சும்மா ஒருத்தரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன். விருப்பம் தான் பாரு போடுறது, இல்லைன்னா கம்முன்னு போ. இன்னைக்கு இது கூட பிரச்சனையா வந்துடுங்க. நம்மளை யார் ஃபாலோ பண்றான்னு இன்னொரு ஆள் பார்க்கும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் எல்லாமே இப்போ ஓப்பன் ஆட் தான். இப்போ யாரும் என்ன பண்றது இல்லை, இந்த கூகுளை இப்போ நம்ம யாருமே லாக் பண்றது கிடையாது. இது வந்து ஓப்பன் தான். 24/7 நம்ம எல்லாருமே சர்வேஸ்ல இருக்கிறோம். நம்ம ஈஸியாக மாட்டி கொடுத்துரும் இந்த கூகுள். ஆனால் நம்மளை யார் ஃபாலோ பண்றான்றதை இன்னொரு ஆள் பார்க்கும். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யார் இருக்கிறான்றது ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா எல்லாரும் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஜீவியத்தை கெடுக்கும். நம்மளை ஃபாலோ பண்ற உண்மையான நண்பர்கள் அது கெடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் கூத்தாடி கும்மாலாம் போட்டு ஒரு லிங்க் அனுப்புவான். நீ தொட்டு பார்ப்ப, நல்லா இருக்குது, நம்மளும் பார்க்கலாமேன்னு பார்ப்ப, நீ ஆடலாமேன்னு கை கால் ஆட்டம் போட அப்படியே. ஆமென். இதுதான் நடக்கும். இதுதாங்க நடக்குது. நீங்க யாரை ஃபாலோ பண்ணுங்க? இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் மாறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்டது என்ன பண்ணணும்? வாலண்டரியா என்ன பண்ணுங்க? விடுங்க, பாடுகளை சகிங்க. பாடுகள் சகிக்காம பரலோகம் இல்லங்க. பாடு சகிக்காம பரலோகம் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. பாடுகள் உண்டு. உன் வாழ்க்கையில பாடு உண்டு, ஊழியத்துல பாடு உண்டு, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல பாடு உண்டு. நீ பாடு அனுபவிக்காம பரலோகம் போக முடியாது. இத சொன்னா ஒரு சிலர் பிடிக்காது. நீ பரலோகம் போனா பாடுகள் அனுபவித்து பாடு அனுபவிச்சு ஆகணும். ஆடிட்டு பாடிட்டு கூத்தடிச்சுட்டு கும்மால் அடிச்சுட்டு போக முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். அப்போ தன்னுடைய மேன்மை என்ன பண்ணலாம் பாரு. அந்நியமான பாவ சந்தோஷம். இன்னைக்கு இதெல்லாம் விக்கிரமா மாறிடுச்சு. உங்களை நீங்க வெறுக்கலன்னா என்ன ஆயிடும்? இன்னைக்கு இந்த ஐடியல் வர்ஷிப், இன்னைக்கு விக்கிரகம் யாரும் நம்ம வணங்க மாட்டோம் மோஸ்ட்லி. அது நம்ம நல்லா தெரியும். நீங்க வீட்டில் வச்சாலும் நான் வந்து தூக்கி போட்டு வச்சிருவோம், அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ ஐடியல் வர்ஷிப் என்ன இல்லை? இன்னைக்கு ஐடியல் வர்ஷிப் என்ன? வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர், வேலை தான் உனக்கு விக்கிரகம். ஆமென். அதாவது இப்போ இருக்கிற டைமில் வேலை செய்ய முடியாமல் இருக்க முடியாது. சண்டே வேலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? ஒன்று முன்னாடி வந்து உட்காந்துட்டு போயிடணும். இல்லை வரவே முடியல, சாயந்தரம் வந்து வேலையை விட்டு வரும்போது உடம்பு டயர்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், போய் கொஞ்சம் படுக்கலாமா தான் தோணும். போகக்கூடாது, சர்ச்சுக்கு வரணும் ஸ்ட்ரைட்டாக. ஆமென். அப்போ நீ ஆண்டவரை தேடாம வேலையே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் என்னது? ஐடியல் வர்ஷிப். இதுதான் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. இதுதான் விக்கிரக ஆராதனை. அப்ப இது என்ன பண்ணுங்க? வெறுத்து போடுங்க. வேலை நமக்கு தேவைங்க, பணம் நமக்கு தேவையில்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா தேவனை விட நீங்க வேலையை தேடக்கூடாது. ஆமென். தேவனை விட வேலையை தேடக்கூடாது, அதுதான் தப்பு.
அதுதான் உன்னை விக்கிரக ஆராதனையா மாத்தும். ஆரம்பத்துல ஒரு நாள் தானேன்னு தோணும், ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு போல, என்ன இப்போ? அடுத்தது 2 வாரம் தானே போல, என்ன இப்போ? இப்ப வேற பாஸ்ட் டெய்லி ஜெப வைக்கிறாரு, இப்ப போலன்னா என்ன இப்போ? ஆமென். இப்படி போய் 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 ஆவிக்கிற ஜீவிய கடைசியில குழம்பா வந்து நிற்கும். உன்னால ஒன்றும் பண்ண முடியாம வந்து நிற்கும். ஆமென். ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலாம், என்ன ஆக போகுது? அந்த எண்ணம் வந்துட்டே நீ மாட்டிட்டேன்னு அர்த்தம். அது வந்தாலே உனக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அப்ப இது என்ன பண்ணாதீங்க, ஐடியல் வர்ஷிப்பா வைக்காதீங்க. அதான் முக்கியமா அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன். 10 மணிக்கு நான் போடலாம், தாலி கட்ட மாட்டாருங்க. நீ போறது 1:30 மணி சோறுக்கு. நீ போல என்ன போடலாம், என்ன 1:30 மணிக்கு போ ஸ்ட்ரைட்டா. என்னமோ நீ போய் மண்டபத்தில் பக்கத்துல நின்று மாப்பிள்ளை பக்கத்துல மூஞ்ச கிட்ட பாக்குற மாதிரி எங்கேயோ நாலாச்சாரில் ஓரமா உட்கார போற உனக்கு என்ன 10 மணிக்கு போயிருக்கிற வேலை? மாமா கோச்சுப்பார், கோச்சுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும் பிரச்சனை? வரட்டும் பிரச்சனை, அந்த அத்தா இருந்தாலும் வெளியே போவோம். தாய் மாமா எப்பயும் பிரச்சனை தானே. தாய் மாமா என்னைக்கும் பிரச்சனை தான். நாங்க தாய் மாமா என்னைக்கும் பிரச்சனை தானே. பிரச்சனை வரட்டும், அந்த அத்தா முடிவு வரும். நீ விட்டு மாமா கோச்சுப்பாரு. உங்க மாமா முக்கியமா, இங்க இயேசு முக்கியமா? நீங்க மாமா முக்கியம்னு சொல்லி பாரு, அவனை மண்டே பொழுதுருவாரு உன்னை. நிறைய பேருக்கு மாமா தான் முக்கியம். அம்மா நீ உன் மண்டை பொழுக்கிறது முக்கியம் உனக்கு. நீங்க அப்போ என்னங்க யாருங்க, யார் நீங்க சொல்லுங்க, இயேசு முக்கியம் மாமா முக்கியமா? ஆமா. ஒரு மாமா போனா பரவாயில்ல, இயேசு போயிட்டாருன்னா அதோ இதுதான் நம்ம வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு நீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாதீங்க. இது ஐடியல் வர்ஷிப். இது நீ விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஆமென். இது விக்கிரக ஆராதனைங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது விக்கிரக ஆராதனை. நீ எப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு ஃபங்க்ஷன் போன உனக்கு கத்தர் செக் வச்சாருன்னு அர்த்தம். அதோட நீ எப்போ ஆராதனை விட இன்னொரு முக்கியம், அதோ சாவு, மூணாவது தலைமுறை ஆயா செத்து போட நீ மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டேன். ஆனா அங்க போய் உட்காந்துருப்பேன், ஆயா செத்து போச்சு. உயிரோட இருக்கும்போது போய் 1 ரூபாய் சாப்பாடு போட்டியா நீ? இல்ல போய் 100 ரூபா கையில குத்துட்டு வந்தியா? செத்து போனதுக்கு அப்புறம் பஸ் பூச்சி போற 1000 ரூபா குத்து. என்ன அப்போ என்ன அவசியம்? சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை வரணும் இயேசுவுக்காக, அப்பதான் நீ பிரிவ. லேலூயா லேலூயா. உங்களுக்கு பிடிக்காதான் தெரியும். அதான் அப்பயே சொல்றேன், இந்த இட்லி தோசை வடை பூரி பொங்கல் ஐட்டம் கிடையாது. இட்லி தான், சட்னி சாம்பார்ல சக்கரை தான், அப்படிதான் போனோம். லேலூயா. என்ன நான் சொல்றது? உங்களுக்கு என்ன பாசத்தை என் குடும்பத்தை பத்தி ஒன்றும் தெரிய தேவையில்லை. இது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைப்பீங்க. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன்லாம் வைக்கக்கூடாதுங்க. சாம கூட என்ன பண்ணாத, ஞாயிற்றுக்கிழமை செத்துறாத. ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை சாவக்கூடாது ஆண்டவரே. எங்க பாடு எங்களுக்கு தெரியும். இப்ப 2 சர்வீஸ் வர ஆரம்பிக்க போறேன். அது 2த்தையும் முடிச்சுட்டு வந்து அங்க எனக்கு பிரசங்கம் வருமா? கண்டிப்பா சொல்றேன், ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் ஜீவன் எடுத்துறாதீங்க. எங்க பாஸ்டர் ரொம்ப பிஸியா இருப்பாப்புல, திங்கக்கிழமை எடுங்க. உண்மைதாங்க. அதெல்லாம் ஆண்டோடைய அதெல்லாம் ஐடியல் வர்ஷிப். நீங்க ஆராதனை தாண்டி என்னெல்லாம் வைக்கிறீங்களோ இதெல்லாமே ஐடியல் வர்ஷிப். இதெல்லாமே விக்கிரக ஆராதனை சமம். ஒரு சமயத்துல அந்த டைம்ல ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஒன்று வந்துச்சுன்னா பரவாயில்ல, நாங்க அந்த இடத்துல இருக்க விரும்புறோம், உங்க துக்கத்துல நாங்க பங்கெடுக்க விரும்புறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அன்வான்டா என்ன பண்ணாதீங்க, சண்டேஸ்ல எந்த ஃபங்க்ஷனும் வைக்காத. உங்க சொந்தக்காரன் வரதை முக்கியப்படுத்தாத. இயேசு வரணும். இயேசு வரவே மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுக்கு இயேசு வர மாட்டார். நான் தான் பாவமா வருவேன். கோச்சிங்க விசுவாசி, நாங்க வந்து அவசரமா உட்காருவோம், பார்த்தா ஒரு ஆள் இருக்காது. இந்த பக்கம் ஒன்று ஓடும், அந்த பக்கம் ஒன்று ஓடும், இப்படி ஒன்று ஓடும். எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தான் உங்களுக்கு. சாப்பிடாம கொள்ளாம 12 மணிக்கு வந்து வீட்டில் உட்காந்துருப்போம். அப்போதான் எல்லாம் ரெடி ஆகும், 1:30 மணிக்கு ரெடி ஆகும். எங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கே நாங்கள் 2 சர்வீஸ் பேசிட்டு இங்கே இருந்துட்டு பட்னியை பசியாவோட வீட்டில் உட்காந்து அப்போதான் என்ன பண்ணுவேன், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். அதை கண்டிப்பாக அதை என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. தவறான ஒரு காரியம். ஆமென். தயவு செஞ்சு சண்டேஸ்ல எந்த ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாது அந்த சபையில்.
சொல்லிட்டேன். அப்புறம் பாஸ் வரலன்னு கோச்சிக்காதீங்க. ஆமென். வரமாட்டோம். தப்பி தவறி ஏதோ ஒன்று மண்டை கிட்ட போட்டா உண்டு, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். அதான் சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை ஜீவன் எடுக்காதீங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வீட்டில் வச்சுக்க பத்திரமா. மண்டே தூங்கி இங்கே சாப்பிட்டு எழுந்து வரேன் பொறுமையா ரிலாக்ஸாக. ஒரு பாட்டு 4 பாட்டாக பாடுறேன். இங்கே முடிச்சுட்டு வந்தாங்க, ஒரு பாட்டு கூட தொண்டையிலேருந்து வராது. எச்ச கூட முழுங்க முடியாதுங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே பிரசங்கம் மட்டும் வந்தா. ஆமென். அதான் கரெக்டாக எங்களுக்கு அண்ணனுக்கு சாப்பாடு பண்ண வரும்னா சண்டே மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருந்தாலும் சண்டே எங்களுக்கு ஃப்ரீ இல்லை. அன்றைக்கி தான் நீங்கள் நல்ல தட்டுப்படலாம் செஞ்சு பாஸ்ட்டை கூப்பிடுவீங்க. அப்போ தாங்க எனக்கு பிரச்சனை, உள்ளே இறங்காது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்கள் இங்கே பேசிட்டு இருந்தால் நீங்கள் போகிற சாப்பாடு உள்ளே இறங்காது. அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே எல்லாமே. ஓரளவுக்கு மேலே போகாது. நல்லா திங்கக்கிழமை ஃப்ரீ பாஸ்ட்டு. திங்கக்கிழமை நைட்டு என்ன பண்ணு, நைட்டோ மதியானமோ அடி, என்ன கோழியா ஆட மாட எதை வேணா அடி, ஃபாஸ்டிங் என்ன சாப்பிட்றேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேணாம், முடியல. ஆமென். அதெல்லாமே அதாவது ஊழியக்காரன் மட்டும் இல்லை, ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும். இஸ்ரேலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் கையை காலை கூட ஆட்ட மாட்டான். அவன் பாட்டின உட்காந்துருவான். தப்பத்தவர் எங்கன்னா போ லிஃப்ட்டில் போனால் கூட லிஃப்ட்டில் அழுத்தக்கூடாது, அவனே அதுக்கு உண்டான செட்டை போட்டு வச்சிருப்பான். அது ஆட்டோமேட்டிக்காக போய் நிற்கும். இது நமக்கு பரிசுத்தமான நாள். தெய்வ ஊழியத்தை தவிர எதை பண்ணாதீங்க, வேறு எதில் ஈடுபடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சவனே வீட்டில் போய் தூங்கிட்டு டிவியை போட்டு பிக் பாஸு முடிச்சா சிஸ்டர், ஏன் பாஸ்டர் மாட்டு விடுறீங்க? ஆமென். வேற என்ன ஓடுது? மாநாட மயிலாடவா? நீ நடு ரோட்டில் ஆடுவ கடைசியா. ஆமென். எத்தனை சோத்திரம் இல்லையா? வேதம் சொல்லுது இல்லையா, பரிசுத்தமான நாள் என்ன பண்ணாத, உன்னுடைய சொந்த காரியமே ஆசரிக்காத. ஆமென். சொந்த காரியமே ஆசரிக்காத. இது எல்லாமே வெறுக்கணும், நீங்க தான் வெறுக்கணும். இதை சொல்லி கொடுன்னு நினைக்காதீங்க. சண்டேஸ் அந்த அந்த பரிசுத்தமான ஆண்டவருடையது. அது ஆண்டவர் கருத்தை செய்ய விடுங்க, எங்களையும் விடுங்க. ஆமென். எங்களையும் செய்ய விடுங்க. அல்லேலூயா. அதை தப்பி தவறி ஒன்று வந்தால் பிரச்சனை இல்லைங்க. தப்பி தவறி அந்த அவங்க இறந்த நாள் நீங்கள் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதை போய் நாங்கள் நடத்தி தான் ஆகணும், அது வேற. ஆனால் மற்றபடி எந்த ஃபங்க்ஷன்ஸும் என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. அது வேற முடிச்சுட்டு வந்து கேட்பீங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ்டர். என்ன பண்ணிடணுமா? அதை கூட நீங்க தான் சொல்லணும், நாங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், எழுதி வேணா கொடுத்துருங்க. பாஸ்டர் இதை மட்டும் பேசுங்க, இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு இல்லையா? படிச்சுட்டு போயிடுறேன், பேசாத வேலையை செய்ய விடுங்க. சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு கிடக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாம் நீங்களும் மாட்டிப்பி, எங்களே மாட்டி விட்டுறது வேற. நாங்கள் இப்போ பயமாக்குது. பரவாயில்ல, இன்னும் 2 வாரம் கோச்சிப்பியா, 3 வாரம் பேச மாட்டியா, பேசாத போ. 4ஆம் வாரம் நீயே வருவே கண்டிப்பா. பாஸ்டர் பாஸ்டர் நான் தான் அப்பயே சொன்னேன் வருவேன்னு. அல்லேலூயா. இதெல்லாமே தேவ பிள்ளைகள் கவனமாக செய்ய வேண்டியது. இதெல்லாமே ஐடியல் வர்ஷிப். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதான் சொன்னோம், இதெல்லாம் வெறுக்கணும். இதெல்லாம் வெறுத்தா தான் இயேசு பின்னாடி போக முடியும். ஆமென். தேவ காரியத்துக்கு ஒரு சிலதை வெறுத்தா தாங்க ஆகணும், வெறுத்து தான் முடியும். வெறுத்தா மட்டும்தான் நீ போவ. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, துன்மார்க்கத்தனத்தை வெறுங்க, உங்களுடைய என்ன பண்ணுங்க, சுய காரியத்தை வெறுங்க. ஆமென். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்துரு, அப்பதான் இயேசு பின்னாடி போக முடியும். 3வது சங்கீதம் 119 113. வீண் சிந்தனை வெறுத்து, வெயின் தாட். அதாவது இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுது, டபுள் மைண்ட். என்னது? டபுள் மைண்டடா இருக்கிறாள் என்ன பண்ணணும், தன்னை வெறுக்கணும். தேவையற்ற யோசனை, தேவையற்ற சிந்தனை, இது ஆயிடுமா, அது ஆயிடுமா, இது வந்துடுமா, அது வந்துடுமா, என்ன வந்தா என்ன, இயேசு நம்பிரு. ஆமென். என்ன வந்தா இயேசு நம்பிரு. வீண் சிந்தனையில போட்டு என்ன பண்ணாத, டபுள் மைண்டடா இருக்க கூடாது. அல்லேலூயா. வீணான எண்ணம் எந்த பயனை என்ன பண்ணாது, தராது. அது பயனற்ற சிந்தனை உன் நேரத்தை வீணடிக்கும், உன்னுடைய ஸ்பிரிச்சுவலை காலி பண்ணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இங்க இருக்கிறியோ அப்படிதான் வெளியே திங்கக்கிழமை இருக்கணும், அப்படிதான் புதன்கிழமை இருக்கணும், அப்படிதான் சனிக்கிழமை இருக்கணும். இங்க ஆவி வெளியே போனா பாவி ஆயிடக்கூடாது. இந்த டபுள் மைண்டா வாழக்கூடாது. அதான் வீண் சிந்தனை.
இந்த வீண் சிந்தனை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். நீ புறஜாதி மக்கள் ஆண்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றது இதுதான். அவன் அவன் வந்தே கூப்பிட மாட்டான். பாஷை என்னையா கூப்பிடுறீங்க? அவன் என்ன நல்லா இருக்கிறான் முதல்ல. ஆமென். சண்டே சர்ச்சில் மட்டும் பக்தி பரவசம் ஆடுது, தாண்டவம் ஆடுது. வீட்டில் போனால் எது எது ஆடுதுன்னு தெரியல. இதுதான் டபுள் மைண்டு. இங்க நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென். இங்க எப்படி இருக்கிறேன்? தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறேன்? இப்போ எப்படி அமைதியா நல்லா அழகா இருக்கிறீங்க? என்ன திட்டினாலும் பேசாம பார்க்காம இப்படி என்ன பண்ணணும் சமுதாயத்தில்? இப்படி தாங்க இருக்கணும். அல்லேலூயா. இங்க ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போடக்கூடாது. ஆமென். பாகாலுக்கும் கடவுளுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. தேவ பிள்ளைக்கும் அந்நிய புத்திரருக்கும் வித்தியாசம் இருக்கணும். டபுள் மைண்டடா வாழாதீங்க. அல்லேலூயா. இங்க ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. இது உங்களை கர்த்தரை பின்பற்ற விடாது. ஆமென். நீங்க கர்த்தரை பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் என்ன பண்றான்? தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். பாஸ்டர், பிரச்சனை முடியல, போராட்டம் முடியல, கடன் முடியல, வியாதி முடியல, நெருக்க முடியல. எப்படி முடியும்? இங்க ஒரு மாதிரி இருக்கிற, இங்க வந்தா ஜபம் தான். ஐயோயோ ஆவி வீட்டுக்காட்ட போனா ஆன்றாரு, முடியல பாஸ்டர்ன்றார். இங்க வந்த ஆவி அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வீண் சிந்தனை என்ன பண்ணுங்க? வெறுத்து போடுங்க. டபுள் மைண்டா வாழாதீங்க. அல்லேலூயா. தேவையற்ற யோசனைகள், தேவையற்ற சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு சிந்தனை கொண்டு போவாத. இங்க எப்படி இருக்கிற தேவனோடு எப்படி வாழ விரும்புற, அப்படியே அங்கேயே வாழு. இங்க எப்படி நீ ஆண்டவரோடு உறவாடி ஐக்கியப்பட விரும்புறியோ அங்கேயே அப்படியே இரு. ஆமென். டபுள் மைண்ட். டபுள் ஆக்டிங் பண்ணக்கூடாது. என்னது? டபுள் ஆக்டிங் போடக்கூடாது. இதை நீ வெறுக்கணும். அல்லேலூயா. டபுள் ஆக்டிங் ஆடுறாலாம் ஈஸியா மாட்டிக்கும். நான் ஏமாத்துறேன் எவ்வளவு ஏமாத்த முடியும்? ஒரு நாள் புஷ்னு போடும் எல்லாம். அல்லேலூயா. அப்ப வீண் சிந்தனை என்ன பண்ணுங்க? வெறுத்துருங்க. அல்லேலூயா. அது ஒரு சினத்துல உங்களுக்குள்ள தற்பெருமையை கொண்டு வந்துடும். ஒரு சினத்துல உங்களை ஆண்டவர் விட்டு பிரிச்சிடும். இதெல்லாம் நீங்க வெறுத்தா மட்டும்தான் இயேசு பின்னாடி போக முடியும். அப்ப நினைச்சு பாருங்க, நான் என்ன இயேசு பின்னாடி போறேன்னா ரசிக்கிறனால மட்டும் தெரியலாம். ஆமென். நம்ம செய்யற நல்ல விஷயத்தினால மட்டும் தட்டி கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னா நம்ம அவனை போட்டு தள்ளிருப்பாரு. அதான் சொல்ல, நல்லவன் சொல்றதுனால ஒரு பலனும் கிடையாது. நீங்க நல்லவன் சொல்றதுனால ஒரு பலனும் கிடையாதுங்க. சிலுவையை சுமந்து வாங்கணும், பாடுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். பரமன் வருகையில கூட போனோம்னா பாடு அனுபவிக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் பண்றதே பெரிய பாடு, பைபிள் வாசிக்கிறதே பெரிய பாடு, சர்ச்சுக்கு வர்றதே பெரிய பாடு. இந்த பாடம் யார்கிட்ட பாஸ்டர் சொல்லுவேன்? ஒன்னும் கேட்க மாட்டார். இது உன் கடமை, இது உன்னுடைய வாழ்க்கை முறை, வழிவாசல். இதுக்கு எல்லாம் கடமை கிடையாது. இதெல்லாம் நீ வந்தே ஆகணும். அப்ப இதுவே நீ ஒரு பெரிய பாடாக்கிட்டீங்கன்னா அப்ப பாடலாம் என்ன சொல்லுவீங்க? நீ சர்ச்சுக்கு வரதே பெரிய பாடா இருக்கு பாஸ்டர், அப்படியே கறிக்கடைக்கு போறியா, அது பாடா தெரியலையா? இப்படி மேல அந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் போறியா, அது பாடா தெரியலையா? இந்த பக்கம் மாவரிக்க போறியா, அது பாடா தெரியலையா? இப்படிதான் போவோம். அது கூட கரெக்டா நம்ம கண்ணில் மாட்டுற மாதிரி மாவரிக்க. இன்னும் கோவம் வரும் தெரியுமா? சர்ச்சுக்கு வர சொன்னா 1008 கதை ஒரு நடக்க முடியல பாஸ்டர்னு. மத்த மாவரிக்க போற, கடைக்கு வர, இங்க கறிக்கடைக்கு தான் மெயின்ல வர. அதுவும் நான் பார்த்துட்டு என்ன பண்ணோம்? ஆமா சிஸ்டர், உங்களுக்கு பாடுதான் சிஸ்டர், நான் ஜோம் பண்ண அதுக்கு வேற. இதெல்லாம் டபுள் மைண்ட். ஆமென். இதெல்லாம் வெயின் தாட்ஸ். இதெல்லாம் எடுத்து போடுங்க. வீண் சிந்தனைகளை வெறுத்துடுங்க. தேவனுடைய வழிகளில் பிரியமா இருங்க, தேவ காரியத்தில் பிரியமா இருங்க, தேவனோடு வாழ்வதற்கு பிரியமா இருங்க. அல்லேலூயா. இவர்கள் தான் இயேசுவை பின்பற்ற முடியும். இவர்கள் தான் இயேசு பின்னாடி போக முடியும். இவங்க தான் எல்லாவற்றையும் போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் உங்களை தொட்டு ஜெபிப்பதனால் நீ ஆசீர்வாதம் வரன்னு விரும்புற, ஆனா இயேசு தொட இடம் கொடுக்குறியா? ஊழியக்காரனை கடவுளாக்கிடாதீங்க, கனம் கொடுங்க, அன்பு செலுத்துங்க, ஆனா இயேசு கிட்ட கொண்டு போயிடாதீங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆயிட்டாங்க. ஊழியக்காரனை அப்படியே என்னமோ கடவுள் மாரி பார்த்து பாஸ்டர் தொட்டா அப்படியே நடந்துருங்க. ஏமாத்திக்காதீங்க. ஆண்டவர் தொட இடம் கொடு. உன்னை முதல்ல இயேசு வாழ்க்கையை தொட இடம் கொடு. பாஸ்டர் தொட்டாலும் இயேசு தொட்டாரா? இயேசு தொடணும், இயேசு தொடணும். ஆமென். இயேசு தொடுதல் இல்லாத ஆசீர்வாதம் யார் தொட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்க நல்லது, நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனா கடவுளுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இயேசு உன்னை தொட முடியுதா? வாழ்க்கையை மாற்ற முடியுதா? உன் சூழ்நிலையை மாற்ற முடியுதா? ஆமென்.
அந்த இடத்துல ஊழியக்காரனை கொண்டு வச்சிருவீங்க. எங்க பாஸ்டர் ஜெபம்னா எல்லாம் நடந்துருங்க. ஒரு வெங்காயமே நடக்காது. உரிக்க உரிக்க ஒன்னெல்லாம் போயிடும். ஏசுத்தோட இடம் கொடு. முதல்ல வாழ்க்கை ஆண்டோட்ட ஒப்பு கொடு. வீணான காரியத்தை வெறுத்து போடு. நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கே தெரிஞ்சு நான் ஜெபம் பண்ண காரியத்தை கேட்பாரா? நீங்க இவ்வளவு பண்றீங்க தெரிஞ்சுதான் நாங்க என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட இறக்கம் பாராட்டுறோம். ஆண்டவரே மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். எத்தனை தடிப்பா மனம் இறங்கும் ஆண்டவர் கேட்பார். கொஞ்சம் விடுப்பா, கொஞ்சம் பூந்து விளையாட்டு வந்துடுறேன் ஒரு ஆண்டவர். மோசரே சொன்ன மாதிரி நீ விட்டு போ, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்கறனா இல்லையா பார். ஐயோ ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, அழுகுறா மனுஷன், வேணாம் ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரே. ஆமென். நீங்க பண்ற இத்தனைக்கும் இப்படிதான் ஊழியக்காரன் ஒவ்வொரு சபையிலும் போராடுறான். கொஞ்சம் விட்டுருங்க ஆண்டவரே, கொஞ்சம் விட்டுருங்க ஆண்டவரே, கொஞ்சம் மேல வரட்டும், கொஞ்சம் மேல வரட்டும், கொஞ்சம் மேல வரட்டும். ஆமென். திடீர்னு சிங்கம் உள்ள வரும், திடீர்னு பெலிஸ்தன் உள்ள வருவான், திடீர்னு அமலேக்கியன் உள்ள வருவான். அப்ப நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஊழியக்காரனுடைய அந்த இறக்கம் தான் அந்த கெஞ்சராம் பாருங்க. அதுக்கு மேல ஆண்ட ஒரு இடம் மீறி போவார். சிங்கத்தை உள்ள அனுப்பி கீறி போடுவார், அமலேக்கியனை விட்டு காலி பண்ணுவார், பெலிஸ்தனை விட்டு மொத்தமா காலி பண்ணுவார். அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, அசுத்தத்தெல்லாம் வெறுத்து போடுங்க, அந்நிய காரியத்தை வெறுத்து போடுங்க, தேவ பிரியமான வெறுத்து போடுங்க. வெறுக்கணும், தேவைப்பட்ட எடுக்கிறது இல்ல, வெறுக்கணும், டிஸ்ட்ராய் பண்ணணும். நீ வெறுத்தாதான் இயேசுகிட்ட போக முடியும். அல்லேலூயா. வெறுத்தா மட்டும்தான் இயேசுகிட்ட போக முடியும். ஆமென். உங்களை நீங்க வெறுக்காம சிலுவை என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாதுங்க. நீங்க பார்த்த இத்தனை காரியத்தை, நீங்க உங்களுடைய அவபக்திய, துன்மார்க்கத்தனத்தை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வீண் சிந்தனை வெறுக்கலனா இயேசுகிட்ட போக முடியாது. ஆமென். அந்த தெய்வம் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருப்பான். எதெல்லாம் வெறுக்கிற எனக்காக, நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஆண்டவன் நன்மை செய்யணும்னா முடியாத காரியம். ஆமென். மேக்கப் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெறுங்க, அப்பின்னு தெரியாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது விபச்சாரத்துக்கு அடையாளம் ஆயிடும். எங்க பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லணும், என் பிள்ளை அழகா இருக்கான்னு சொல்லணும். பா நீ பார்க்கலாம் எதனா சொல்றான், இதை நாங்க சொன்னாலும் தப்புன்றீங்க. உங்க வீட்லயும் சொல்ல மாட்டாங்க, நாங்க சொன்னாலும் தப்பு. போடு போடுன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணு, போடு. அவர் போடுறாரா இல்லையா பாரு. அதான் கரெக்டா இங்க போட்டுங்க, சுட்டா இப்படி குஞ்ச ஒன்னியா இங்க போயிட்டு தூக்கும். இத வீட்டுல பார்த்து அனுப்புங்க. இதையே நாங்க தான் பார்க்கணும். அப்புறம் பாஸ்டர் சொன்னா அவங்க எல்லாம் பாக்குறாரு, வேற எவனா பார்த்தா ஒத்துப்பியா? இதையும் பார்த்து நாங்க சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாம் வெறுத்து போடுங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா, நல்லா இருக்கு. நீங்க போடாம என் பிள்ளைங்க அழகாத்தான் இருக்குது, என்ன சொல்றீங்க? அப்படியே எத்து ஒத்திக்கலாம். திட்டுறதும் திட்டுறீங்க, இதையும் சொல்றீங்க. நாங்க திட்டவும் தான் சொன்னோம், இட்லி கொடுப்போம், கூட சக்கரை கொடுப்போம், லைட்டா சக்கரை இனிப்பா இருக்கும், அது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னப்பா ஏதோ தொடர் மாதிரி திட்டியா? ஆமென். எத்தனை நல்லவராக இருப்பாராக. ஆண்டவருக்காக நம்ம எதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவருக்காக நீங்க வெறுக்கலன்னா ஆண்டவர் வாழ்க்கை வாழ முடியாது. சபையில சேஃபா இருந்துடலாம், பரலோகம் போக முடியாது. என்ன, நீங்க சபையில ரொம்ப சேஃபா இருக்கலாம், பரலோகம் அலோ பண்ணாது. எனக்காக என்ன செஞ்சேன்னு பரலோகம் கேட்கும், என்னத்தை நீ விட்ட எனக்காக. ஆமென். இதுல வேற சினிமா ஸ்டேட்டஸ், குத்துப்பாட்டு, கூத்துப்பாட்டு, அதாவது நாங்க பாக்குறோன்னு தெரிஞ்ச வைக்கிறீங்க பாரு. ஒரு தடி பாஸ்ட் பார்த்துட்டாரு. நான் யார் ஸ்டடிஸ் பார்க்க மாட்டேன் இது வரைக்கும். பாஸ்ட் அம்மா ஃபோனில் இருக்கும், அவங்க பார்த்துட்டு நான் அப்படியே பார்த்துருவேன். யார் ஸ்டடிஸையும் பார்க்கறது கிடையாது. ஏன் டென்ஷனை ஏற்றிப்போமே, நம்ம ஃப்ரீயாக போவோம். இந்த இதை பார்த்து வேற நம்ம மைண்ட் எங்கன்னா கெட்டு போகிறதுக்கா? இதுல வசனம் சத்துருவேணி பிரியப்படாதே, வசனம் கூட ஒழுங்கா வைங்க ஸ்டேட்டஸ்ல. சும்மா இவனை காண்டேத்த, அவனை காண்டேத்த, வீட்டுக்காரனை காண்டேத்த, வீட்டுக்காரியம்மா காண்டேத்த, இது கூட விக்கிரகம். காஸ்பெல வை, சுவிசேஷத்துல பாவத்தை வசனத்தை வைக்காத. உன் விருப்பத்துக்கு வசனம் வைக்க ஆண்ட வசனம் கொடுத்தாரா ஸ்டேட்டஸ்ல? இதுவும் விக்கிரகம் தான். ஒன்னே சண்டை வந்தா ஒன்னே வசனம், சண்டை வந்தா ஒன்னே வசனம். வீட்டுக்கார திட்டினா வசனம், வீட்டுக்காரம்மா திட்டினா வசனம், பாஸ்டர் திட்டினா வசனம். உனக்கு இதுக்காக வசனம் கொடுத்தாங்க? இதெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். உன் இஷ்டத்துக்கு வசனத்தை திருப்பாத. ஆமென். இன்னைக்கு பிரச்சனை வந்தா உடனே ஸ்டேட்டஸ் தான். ஏதாவது பிரச்சனை பாருங்க, அவங்க என்ன மணலில் மெகா ஸ்டேட்டஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். லவ் ஃபெயிலியரா உடனே ஸ்டேட்டஸ். ஆமென்.
அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மனநிலைமை ஸ்டேட்டஸை பார்த்து கண்டுபிடிக்கிற வச்சிட்டீங்க பார்த்தியா, அப்போ நீ பிசாசன் பிடியில தான் இன்னும் இருக்கே தவிர ஆண்டவர் பிடியில கிடையாது நீ இன்னும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த பாட்டு கண்ட கதைக்கு வைக்காத. பாட்டு கூட நேரம் வைக்க சொன்னோம் ஸ்டேட்டஸ்ல. வசனத்தை வை, காஸ்பலை வை, வசனத்தை கூட சரியாவை. உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எனக்கு அவரை பத்தி தெரியும், அவருக்கு என்ன பத்தி தெரியும், தெரிஞ்சு உசுர இருக்கிற. வேதம் சொல்லுது இல்லையா, இதுல ஒரு கமா, இதுல ஒரு புல் ஸ்டாப் ஒண்ணு திருப்பாதனுக்கு ஆண்டவர். உன் இஷ்டத்துக்கு உனக்கு ஏத்த வசனத்தை ஸ்டேட்டஸ்ல வைக்க விரும்புறிய, அது கூட ஒருத்தனை திட்டி வைக்கிற. கரெக்டா? அதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், என்ன இவ்வளவு கோபமா வச்சுக்கிறாங்க, வீட்டுல பிரச்சனை போலன்றுவான். என்ன பக்கத்து வீட்டுல தெரியுது உன் வீட்டுல பிரச்சனை, அந்த அக்கா ஸ்டேட்டஸ் பார் என்ன தெரிஞ்சிடும். அப்ப இந்த அளவுக்கு நீங்க தேவனை பின்பற்றுறீங்க பாருங்க. ஆமென். இயேசு பின்பற்றின என்ன பண்ணணும், நல்ல சத்தியத்தை வைங்க, அவருடைய அன்பு வசனத்துல சொல்லுங்க, நன்மை காட்டுங்க. உங்க ஸ்டேட்டஸ் ஒரு 50 ஆள் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் அந்த வசனத்தை படிக்கணுமே தவிர நீ போட்ட ஆட்டத்தையும் கூத்தையும் கும்மாளத்தையும் பார்க்க கூடாது. என்ன, அது கூட காஸ்பல் வசனமாவே, உன் இஷ்டத்துக்கு வசனம் வைக்காத. ஒரு ஜாதிக்கு காஸ்பல் போதும், உள்ளகிற உங்களுக்கு இட்லி தொட்டுக்கு சக்கரை தான். ஆமென். இட்லி அது லைட்டா தான், ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் உங்களை அப்பப்போ சிரிக்க, அது கொஞ்சம் கொஞ்சம், மொத்தம் வெற இட்லி தான். அல்லேலூயா. அது சம்டைம்ஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும், தொடக்கூட முடியாது. நீங்க வீட்டில் செய்கிற இட்லி மாரி அப்படியே புட்டா கூட வராது. அல்லேலூயா. அப்பப்போ கொஞ்சம் மெருதுவா கொடுப்போம், சாஃப்டா, அழகா பேசுற ஃபாஸ்ட். அப்புறம் போனா கடினமா இருக்கும், இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறாரு. ஆமென். ஒரே இட்லி தான், கொஞ்சம் வெந்து கொடுக்கும், ஒரு சேர்ந்து வேகாம கொடுப்போம். ஆமென். 1-2 புட்டிக்கின்னு போகணும். கோவம் வருதுல, புட்டிக்கின்னு போட்டோம். உனக்கு வசந்த கேட்டா உனக்கு கோவம் வருது பத்தியா, நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? அப்போ உன் உள்ள யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். ஒரு கையத்துக்கு ஆமேன் சொல்ல முடியல உன்னால, உள்ள யார் இருக்கிறா? இங்க தேவ சமூகத்துல வந்து ஆமேன் சொல்ல கை தூக்கலன்னா அவனுக்குள்ள யார் இருக்கிறா? அப்புறம் எப்படி நீ ஆண்டவர் என் உள்ள இருக்கான்னு சொல்லுவேன்? இது ஆண்டவருடைய ஆலயம், இந்த இடத்துல வந்து ஆமேன் சொல்ல கை வரல, அல்லேலூயா சொல்ல கை வரல. எனக்கு என்ன பத்தி இயேசுக்கு தெரியும். நேத்து வந்திருந்தா தெரிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு. மார்ச் பிரேட் நடந்தது இங்க, ஸ்கூல் டீச்சர் வந்தவர் பிரேட் எடுத்து தான் போனார் எல்லாரையும். ஆமென். அதான் சொன்னேன், இங்க ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் போடுறீங்க, நான் நடத்தும் போது ஒரு வேஷம் காட்டுறீங்க, இன்னொருத்தர் தான் இன்னொரு வேஷம் காட்டுறீங்க பாரு. இதுவும் பிரச்சனை உனக்கு, விளங்குதா? அவரு நல்லா சரியா செஞ்சுட்டாங்கப்பா விசுவாசின்னு நான் தேத்திப்பேன், எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. இங்க உட்காந்து கை வரமாட்டுது உனக்கு மேல, ஒரு ஆமேன் வாய் திறந்து வரமாட்டுது, ஒரு அல்லேலூயா வரமாட்டுது, பூஷா வந்துட்டான மைண்டு. இது வேஷம் தானே? இது வேஷமா இல்லையா? இது எனக்கு தெரியும், நான் சிரிச்சிருப்பேன், எனக்கு தெரியும் பாஷா இதை பத்தி. ஆமென். இல்ல தேவ பிள்ளைகளே, நம்ம இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், வெளியும் அப்படிதான் இருக்கணும். டபுள் மைண்டா வேஷம் போடாதீங்க, டபுள் மைண்டா இருக்காதீங்க. இதை நீங்க வெறுக்கல அப்படின்னா இயேசுகிட்ட உங்களால போக முடியாது. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. தேவன்